பலம். ஒரு காட்டு பகுதியில ஒரு புறா கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த புறா கூட்டம் வயசான புறாவோட தலைமையில வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த புறாக்கள் எப்போதும் அந்த வயசான புறாவோட பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளா இருந்ததால அந்த புறாக்கள் சந்தோஷமா இருந்தன. அந்த வயதான புறாக்கு ரொம்ப அனுபவம் அதிகமா இருந்ததால அந்த புறா கூட்டத்தை எப்பவும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த புறாக்கள் தினமும் காலையில எந்திரிச்சதும் உணவு தேட பறக்க ஆரம்பிச்சிடும். காட்டு பகுதியில உணவு தேடும்போது அந்த வயசான புறா சொல்ற இடத்துல இருக்கிற தானியங்களை தான் அந்த புறாக்கள் சாப்பிடும். இப்படியே நாட்கள் செல்ல அந்த புறா கூட்டம் ஒரு நாள் உணவு தேடி ஒரு புதிய காட்டு பகுதியில் பறந்து போச்சு. அது புது காடுங்கிறதுனால எங்க தானியம் கிடைக்கும்னு புறாக்களுக்கு சரியா தெரியல. ரொம்ப தூரம் பறந்த அந்த புறா கூட்டத்துல இருந்த இளம் வயது புறாக்கள் ரொம்ப சோர்வடைஞ்சு போச்சு. அந்த நேரத்துல ஒரு பாறை பகுதியில தானியங்கள் நிறைய கொட்டி கிடக்கிறத பார்த்துச்சுங்க. உடனே அந்த தானியங்களை எடுத்து சாப்பிட அவசரமா கீழே இறங்க பார்த்துச்சுங்க அந்த இளைய புறாக்கள். அதை பார்த்த அந்த வயசான புறா, நில்லுங்க ஒரு நிமிஷம், அந்த இளைய புறாக்களை தடுத்துச்சு. பாறை பகுதியில தானியங்கள் செயற்கையா விழுந்து கிடக்கு. அக்கம் பக்கத்துல செடியோ மரமோ எதுவுமே இல்லாம இந்த தானியங்கள் பாறை மேல கிடக்கிறது எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லுச்சு. ஆனா நீண்ட நேரம் பறந்து வந்த களைப்புல இருந்த அந்த இளைய புறாக்கள் அதோட பேச்சை கேட்காம அந்த தானியங்களை சாப்பிட ஆரம்பிச்சது. திடீர்னு அந்த தானியத்துல அடியில இருந்த வலையில அந்த புறாக்களோட கால்கள் மாட்டிக்கிச்சு. உடனே பயந்து போன அந்த புறாக்கள் அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த வயதான புறாவை பார்த்து, அடடா, உங்க பேச்சு கேட்காம கீழே இறங்கி சாப்பிட்டு இப்படி வலையில மாட்டிக்கிட்டோமே, இதுல இருந்து எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேட்டுச்சுங்க. இதை பார்த்த அந்த வயதான புறா, கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாரும் உங்க பலத்தை உபயோகிச்சீங்கன்னா இந்த வலைய சுலபமா தூக்கிட முடியும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட இளைய புறாக்கள் சந்தோஷமா என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு கேட்டுச்சுங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல சிறகடிச்சு பறங்கன்னு அந்த வயதான புறா சொல்லுச்சு. அதை கேட்ட அந்த புறாக்கள் உடனே மொத்தமா ஒரே நேரத்துல பறக்க ஆரம்பிச்சதுங்க. அதுங்க கூட அந்த வலைய சேர்ந்து பறந்துச்சு. அந்த புறாக்கள் அந்த இடத்தை விட்டு வந்தாச்சு. ஆனா வலை இன்னும் காலில் பின்னிக்கிட்டே இருக்குதே, அதை என்ன பண்றதுன்னு அந்த வயதான புறா கிட்ட கேட்டுச்சுங்க. நம்ம வாழ்ற இந்த காட்டுல தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பலம் வாய்ந்த எலி வாழ்ந்துட்டு இருக்கு, அது கிட்ட நம்ம உதவி கேட்போம்னு சொல்லுச்சு அந்த வயதான புறா. உடனே அந்த புறாக்கள் அந்த எலி கிட்ட போய் தங்களை விடுதலை செய்யணும்னு உதவி கேட்டுச்சிங்க. இதை பார்த்த அந்த எலி தன்னோட கூர்மையான பல்லால அந்த வலையை கடிச்சு அந்த இளைய புறாக்களை விடுவிச்சிச்சு. அந்த புறாக்கள் எலிக்கு நன்றி கூறி சந்தோஷமா தங்களது வீட்டுக்கு பறந்து போச்சுங்க. ஹாய் கிட்ஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம எப்போதும் அனுபவம் வாய்ந்த பெரியவங்க சொல் கேட்டு வாழ்ந்தோம்னா பாதுகாப்பா வாழலாம். அதே நேரத்துல ஒற்றுமையா பறந்து உயிர் தப்பிச்ச இந்த புறாக்கள் மாதிரி நீங்களும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா பெரிய பெரிய சாதனைகள் செய்யலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். நம்ம திரும்ப ஒரு நல்ல கதையோட சந்திப்போமா? பாய் கிட்ஸ்.